அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷால்லா இன்றைக்கி பார்க்க போகிற ஆர்டிக்கல் ஏப்ரல் 2024 எடிஷன், டைட்டில் கைண்ட்னஸ், கனிவு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா 90 வசனம் 11-18 வரை. கடினமான பாதையை அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும். எது கடினமான பாதை? அடிமைகளை விடுவித்தல், கஷ்டகாலத்தின் போதும் உணவளித்தல், உறவினர்களான அனாதைகள் அல்லது தேவையுடையவர்களான ஏழைகள், அத்துடன் நம்பிக்கை கொண்டவர்கள் ஒருவராகவும் மேலும் ஒருவர் மற்றவரிடம் உறுதிப்பாட்டுடன் இருக்குமாறு உபதேசித்து கொண்டும் மேலும் ஒருவர் மற்றவரிடம் கனிவுடன் இருக்குமாறு உபதேசித்து கொண்டும் இருத்தல். இவர்கள் மகிழ்ச்சிக்கு தகுதியடைந்து விட்டனர். ஸோ நம்பிக்கையாளர்களாக நம்மளை அல்லாஹ் ஒருத்தருக்கு ஒருத்தர் கனிவுடன் இருக்குமாறு உபதேசிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஜிக்கலாக நம்ம கனிவுடையவங்களாக இருக்கணும். இந்த மாதிரி மக்கள் கீழே நம்ம வந்துடக்கூடாது. சூரா 2 வசனம் 44 சொல்கிற மாதிரியான மக்களில் நம்ம வந்துடக்கூடாது. சூரா 2 வசனம் 44, நீங்கள் வேதத்தை ஓதிக்கொண்டிருந்த போதிலும் உங்களை மறந்துவிட்டு மற்ற மக்களை நன்னறியாளர்கள் ஆகும்படி ஏவுகின்றீர்களா? நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா? குரானில் பார்த்தோன்னா அல்லாஹ் கனிவுடைய இருக்கிற மக்களுக்கு நிறைய நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஸோ அதில் ஆப்ரஹாம் பற்றி சொல்லும் போது அவர் எக்ஸ்ட்ரீம்லி கைண்ட், ரொம்ப கனிவுடையவராக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ஜான் பற்றி சொல்லும் போது அவர் கனிவு கொண்டு எல்லாம் பிளஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கனிவு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மள நிறைய பேருக்கு வேறு வேறு ஐடியா இருக்கும். நம்ம டிக்ஷனரிஸில் பார்த்தோன்னா ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு மாதிரி ஆனால் அர்த்தம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் எல்லாமே ஓரளவுக்கு சிமிலராக அதோட எசன்ஸ் ஒன்றா தான் இருக்கும். மெரியம் வெப்ஸ்டர் டிக்ஷனரி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தோன்னா சிம்பத்தட்டிக்காக இருக்கவங்க, இல்லாட்டி மற்றவங்களுக்கு உதவி செய்கிற நேச்சரோடு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரியில் பார்த்தோன்னா தாராளமாக இருக்கிறவங்க, உதவி செய்கிறவங்க, மற்றவங்களோட ஃபீலிங்ஸை பற்றி யோசித்து நடக்கிறவங்க, இவங்களெல்லாம் கனிவோடு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. விக்கிபீடியாவில் பார்த்தோன்னா அதே தான், தாராளமாக இருக்கவங்க, மற்றவங்கள பற்றி கன்சிடர் பண்ணுறவங்க, மற்றவங்க மேலே அக்கறை எடுக்கிறவங்க, இது எல்லாத்தையுமே ஒரு புகழ்ச்சியோ இல்லை எதுனா ஒரு ரிவார்டோ எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் பண்ணுறது கனிவோடு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த டெஃபினேஷன்ஸ்லாம் வச்சு பார்த்தோன்னா அல்லாஹ் தான் மிக்க கனிவுடையவராக இருக்கார், மிக்க கருணையாளராக இருக்கார். யாருமே அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் மற்றவங்கள மன்னிச்சு அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் அல்லாஹ் நம்மளுக்கு அவரோட அளவற்ற அருளாலையும் கருணையாலையும் நம்மளுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அவர் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் ஃப்ரெஷ்ஷான காற்று, தண்ணீர், மற்ற ரிசோர்ஸஸ் எல்லாமே, நம்மளுக்கு தேவையான எல்லா வாழ்வாதாரங்களையும் எல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக, அவ்வளோ ப்ரிசைஸாக நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மெஷர் பண்ணி கரெக்டாக எல்லாம் நம்மளுக்கு கொடுத்து ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட செவிப்புலன், நம்மளோட கண் பார்வை, நம்மளோட மூளைகள், ஆனால் அரிதாகவே நம்ம நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருக்கோம். அல்லாஹ் கூட அவரோட கனிவை கூட நம்ம ஒருபோதும் நம்மளை கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் இன்ஷா அல்லாஹ் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ கனிவாக மற்றவங்கள்ட்ட இருக்க முடியுமோ அவ்வளோ இருக்க நம்ம ட்ரை பண்ணணும். நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களா, தாராள மனப்பான்மையுடையவங்களா, சிம்பத்தட்டிக்காக, மற்றவங்கள பற்றி அக்கறை எடுத்துக்கக்கூடியவங்களா, எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம மற்றவங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவங்களாக இருக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். சூரா 17 வசனம் 24 அல்லாஹ் சொல்கிறாங்க, நம்மளோட பெற்றோர்கள்ட்ட நம்ம கனிவுடையவங்களாக இருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி சூரா 4 வசனம் 5 பார்த்தோன்னா அனாதைகளுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது கனிவுடையவங்களாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக பார்த்தோன்னாலே சேரிட்டபிளாக இருங்க அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு குரானில் சொல்கிறாங்க. சேரிட்டி அப்படின்றதுக்கு விக்கிபீடியா டெஃபினேஷனில் என்ன போட்டிருக்குன்னா, அதுக்கும் ஒரு ப்ரைஸோ ஒரு புகழ்ச்சியோ ஒரு ரிவார்டோ எதிர்பார்க்காம செய்யப்படுற ஒரு நல்ல விஷயம். சூரா 76 வசனம் 8 மற்றும் 9,
அவர்கள் தங்களுக்கு பிரியமான உணவை ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் மேலும் சிறைபிடிக்கப்பட்டோருக்கும் நன்கொடை அளிக்கின்றனர். கடவுளுக்காகவே நாங்கள் உங்களுக்கு உணவளிக்கின்றோம். உங்களிடமிருந்து எந்த கைமாறையோ அல்லது நன்றியையோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஸோ நம்ம வந்து கனிவோடு செய்யும் போது எதுவுமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்னாலும் அல்லாஹ் அவரோட அந்த அளவற்ற கருணையால் வந்து நம்மளுக்கு இந்த பூமியில் நம்மளுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க நம்ம கனிவுடையவங்களாக இருந்தோம் அப்படின்னா. சைக்காலஜியில் பண்ணப்படுற ரிசர்ச்சில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கனிவுடையவங்களாக இருக்கிறது கைண்ட்னஸோடு இருக்கிறது வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சூரா 24 வசனம் 22. உங்களில் வளமும் மற்றும் செல்வமும் கொண்டு அருள்பாலிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய உறவினர்கள் ஏழைகள் மற்றும் கடவுளின் நிமித்தம் குடிபெயர்ந்தவர்களின் பால் தர்மவான்களாக திகழ வேண்டும். அவர்கள் கனிவுடனும் சகிப்புத்தன்மையுடனும் அவர்களை நடத்திட வேண்டும். கடவுளின் மன்னிப்பை அடைய நீங்கள் விரும்பவில்லையா? கடவுள் மன்னிப்பவர் மிக்க கருணையாளர். அல்லாஹ் வந்து நம்மளை மற்ற மக்களை கனிவுடனும் சகிப்புத்தன்மையுடனும் நடத்த சொல்கிறாங்க. அண்ட் இதை தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா அல்லாவோட மன்னிப்பை நீங்கள் அடைய விரும்பலையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இதோட அர்த்தம் என்னவா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா சேரிட்டி தர்மம் செய்கிறது இல்லாட்டி பொதுவாக நல்ல விஷயங்கள் செய்கிறது வந்து நம்மளோட பாவத்தை துடைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு உதவும். அதை வந்து சூரா 2 வசனம் 271லையும் சூரா 11 வசனம் 114லையும் பார்க்குறோம். அண்ட் வந்து அதை எப்படி நம்ம எடுத்துக்கலான்னா மற்றவங்க நம்மளுக்கு செய்கிற நம்மளை எரிச்சலாக்குற மாதிரி செய்கிற விஷயங்களை வந்து அதை வந்து மன்னிச்சுட்டு நம்ம அப்படியும் அவங்கள்ட்ட கனிவுடையும் அவங்கள சகிச்சு கொண்டும் அவங்கள்ட்ட வந்து சேரிட்டபிளாகவும் நம்ம வந்து இருக்கலாம். சூரா 2 வசனம் 263. தொடர்ந்து அவமரியாதையோடு செய்யப்படும் தர்மத்தை காட்டிலும் கனிவான வார்த்தைகளும் இரக்கமும் சிறந்ததாகும். கடவுள் செல்வந்தர் இரக்கமிக்கவர். மேபி நம்ம வந்து ஒரு நிமிஷம் நின்று யோசிச்சு பார்த்து நம்மளே கேள்வி கேட்டுக்கலாம். எனக்கு இப்போ இருக்கிற இந்த சோதனை என்னது? நான் வந்து அல்லாஹ் என்னை எந்த பாதையை தேர்ந்தெடுக்கணும்னு விரும்புகிறாரோ அந்த கடினமான பாதை தர்மவானாக இருந்து உறுதியோடையும் கனிவோடையும் இருக்கிறத வந்து நான் தேர்ந்தெடுக்கிறேனா அப்படின்னு நம்ம வந்து நம்மளே கேள்வி கேட்டுக்கணும். மற்ற மக்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணுற மாதிரி நம்பிக்கையாளர்கள்னா சப்மிட்டர்ஸ்னால் வந்து இப்படி தான் நடந்துப்பாங்க போல், இப்படி தான் கனிவோட மற்றவங்கள்ட்ட நடந்துப்பாங்க போல், மற்ற மக்கள் மாதிரி இவங்க வந்து இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணுற மாதிரி நான் நடந்துக்கிறேனா அப்படின்னு வந்து நம்மளே கேள்வி கேட்டுக்கணும். நம்ம வந்து கடவுளை திருப்திப்படுத்துறதையும் தான் தேர்ந்தெடுக்கிறோமா? நம்மளுக்கு தெரியும் அதுதான் வந்து நம்மளுக்கு ஹாப்பினஸை கொண்டு வரும் அப்படின்றது. நம்ம வந்து ஒரு விஷயத்தை பற்றி அதுக்கு எரிச்சல் ஆகிட்டு இரிட்டேட் ஆகிட்டு இப்படி நடந்திருக்கலாமோ, இந்த மனிதர் வந்து இப்படி நடந்திருக்கலாமோ, இல்லை இந்த விஷயம் வந்து இப்படி இருந்திருக்கலாமோ அப்படின்னு மற்ற விஷயங்களை பற்றி நம்ம யோசிக்கிறதுக்கு பதிலாக நம்ம அப்படி யோசித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பீஸ் ஆஃப் மைண்டும் ஹாப்பினஸும் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் ஹாப்பினஸ் இதை பற்றி பேசும்போது வந்து சைக்காலஜியில் வந்து நிறையா ரிசர்ச் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா கனிவோடு இருக்கிறது வந்து ஹாப்பினஸும் அதுவும் வந்து லிங்க் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து சேரிட்டியாக இருக்கட்டும், இல்லை கனிவான வார்த்தைகளாக இருக்கட்டும், இல்லை மற்ற மக்கள் கனிவோடு இருக்கிறத பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை வந்து அந்த கைண்ட்னஸோட ரெசிபியண்ட்டாக நம்மள்ட்ட ஒருத்தர் கனிவுடையவங்களாக இருந்தாலும் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஹாப்பினஸை வந்து உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே நம்மளோட வந்து மற்ற மக்கள்கிட்ட நம்மள்ட்ட இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸையும் சரி நம்மளோட ஹாப்பினஸையும் சரி அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பூமியில் இப்போ தான் வந்து சயின்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குரானோட கேட்சப் பண்ணிட்டு வருது. ஸோ இந்த ரிசர்ச் சைக்காலஜியில் பண்ணப்படுற ரிசர்ச்சில் வந்து கைண்ட்னஸ் பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்றதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கைண்ட்னஸ் பூஸ்ட் ஹாப்பினஸ்.
கனிவோட இருக்கிறது வந்து கனிவு வந்து நம்மளோட மகிழ்ச்சியை அதிகரிக்குது. 2019 ஒரு ரிசர்ச் பேப்பர், அது வந்து மக்கள் எப்படி கனிவோட ஒரு செயல்கள் செய்கிறது டெய்லியும் வந்து செஞ்சு ஒரு 7 நாளைக்கு அவங்க வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அந்த மக்களோட ஸ்டேட் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த ரிசர்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு வந்து ரேண்டமாக சில விஷயங்கள் கனிவான ஒரு விஷயம் வந்து அசைன் பண்ணி அது வந்து அவங்களோட நெருக்கமானவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டையாச்சு, இல்லை யாரோ ஒருத்தர், இல்லை அவங்களுக்கே கூட பண்ணுற மாதிரி ஒரு டாஸ்க் அசைன் பண்ணியிருக்காங்க. இல்லாட்டி மற்றவங்க கனிவுடையவங்களாக இருக்கிறத வந்து பார்க்குற மாதிரி அதை வந்து அப்சர்வ் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் அவங்க அதுக்கு முன்னாடி அந்த 1 வீக்கு முன்னாடி எப்படி ஹாப்பியாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்றத வந்து மெஷர் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ இந்த ரிசர்ச்சோட முடிவில் என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, நம்மள்கிட்ட கனிவுடையவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை மற்றவங்கள்ட்ட இருந்தாலும் சரி, யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட இருந்தாலும் சரி, இல்லாட்டி வந்து ஒரு கனிவுடைய ஒரு ஆக்டை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணாலும் சரி, நம்மளோட ஹாப்பினஸ் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. இந்த பாசிட்டிவ் சைக்காலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னெல்லாம் வரும்னா, இந்த கைண்ட்னஸ், நம்மளோட பிளெஸ்ஸிங்ஸை வந்து கவுண்ட் பண்ணுறது, நன்றியுடையவங்களாக இருக்கிறது, இது எல்லாமே வந்து பாசிட்டிவான சைக்காலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே நம்மளோட வெல்பீயிங்கையும் நம்மளோட ஹாப்பினஸையும் வந்து அதிகரிக்குது, அதே சமயம் வந்து டிப்ரெஷனையும் வந்து குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து எவ்வளோ நாளைக்குன்னா, இப்போது ஒரு அந்த கைண்ட்னஸோட நம்ம ஒரு ஆக்ட் இப்போ நடக்குது அப்படின்னா அதோட எஃபெக்ட் வந்து அதுக்கப்புறம் 6 மாதம் வரைக்கும் வந்து நம்மளுக்கு இருக்குமா. அந்த ஹாப்பினஸும் அந்த வெல்பீயிங்கும் எல்லாமே வந்து அதோட எஃபெக்ட் வந்து 6 months வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிக்கல்லேருந்து ஒரு பேராகிராஃப் வந்து இங்கே கோட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடந்த 20 வருஷங்களாக வந்து பாசிட்டிவான சைக்காலஜிக்கல் மூமெண்ட் அப்படின்னு ஒரு மூமெண்ட், அது வந்து நிறையா ரிசர்ச் வந்து ஈல்ட் பண்ணியிருக்கு. எப்படி நம்மளோட ஹியூமன் ஃபங்க்ஷனிங்கை வந்து ஆப்டிமைஸ், அதை வந்து எப்படி பர்ஃபெக்ட் ஆக்கலாம், எப்படி வந்து நம்மளோட வெல்பீயிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் இந்த ரிசர்ச்சோட மெயினான நோக்கம் என்னதுன்னா, ஒருத்தரோட இண்டிவிஜுவலான ஸ்ட்ரென்த், அவங்களோட பலம், அவங்களோட குவாலிட்டிஸ், இது எல்லாத்தையும் வந்து எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, அதே மாதிரி வந்து நம்மளோட மென்டல் ஹெல்த்தை பாசிட்டிவாக எப்படி ஆக்குறது, எப்படி ஹாப்பினஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதா தான் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த ரிசர்ச்சுக்கு வந்து இந்த பாசிட்டிவ் சைக்காலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நம்ம பார்த்த மாதிரி கைண்ட்னஸ், பிளெஸ்ஸிங்ஸை கவுண்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸை வந்து வச்சு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ரிசர்ச்சோட முடிவில் வந்து என்ன தெரிஞ்சிருக்குன்னா, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது ஒருத்தரோட பிளெஸ்ஸிங்ஸை வந்து எண்ணுறது, கிராட்டிடியூட் ஜேர்னல்ஸ் வச்சுக்கிறது, நன்றி செலுத்துறத வந்து ரெக்கார்டில் வச்சுக்கிறது, கனிவோடு நடந்துக்கிறது, இது எல்லாமே வந்து ஒருத்தரோட ஓவரால் வெல்பீயிங்கையும் அவங்களோட மகிழ்ச்சியும் வந்து அதிகரிக்குது. அதே மாதிரி வந்து டிப்ரெஷனை வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து குறைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதோட எஃபெக்ட்ஸ் வந்து 6 months வரைக்கும், அந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் 6 months வரைக்கும் அதோட எஃபெக்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்கும் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது வந்து கைண்ட்னஸ் பிகெட்ஸ் கைண்ட்னஸ். கைண்ட்னஸ் வந்து அடுத்த ஒரு கைண்டான ஆக்டுக்கு வந்து வடிவமைக்கும்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு ஸ்டடி நடத்தியிருக்காங்க. அதில் வந்து கிவ்வர்ஸ் அப்படின்றவங்க சில பேருக்கு வந்து அவங்க வந்து கனிவை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும், மற்றவங்கள்ட்ட கைண்டாக இருக்கணும், அதை வந்து ரிசீவ் பண்ணுறவங்க அப்படின்னு சில பேர் அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டடியோட முடிவில் வந்து என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, கொடுக்குறவங்களும் சரி, அதை வந்து ரிசீவ் பண்ணுறவங்களும் சரி, ரொம்ப ஹாப்பியாக அவங்களோட கைண்ட்னஸ் வந்து அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி வந்து யார் அதை ரிசீவ் பண்ணியிருக்காங்களோ, கைண்டான ஒரு ஆக்டிவிட்டி வந்து யாருக்கு செய்யப்பட்டிருக்கோ, அவங்க வந்து அதை செய்யப்படாதவங்கள விட 2.5 times வந்து மற்றவங்கக்கிட்ட கனிவோட இருக்கிறதுக்கு வந்து சான்ஸ் அதிகமாக இருந்திருக்கு. அடுத்தது வந்து கனிவோடு இருக்கிறதும் மற்ற மக்களுக்கு கொடுக்கறதும் நம்மளை வந்து ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் ஆக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கிரேட்டர் குட் மேகசின் அப்படின்னு ஒரு மேகசினில் இருக்கிற ஆர்டிக்கலோட கோட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க.
ஸோ வந்து அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கனிவோடு இருக்கிற மக்கள் வந்து மற்றவங்களோட லாங்கராகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வாலண்டியரிங்கில் இருக்கிறவங்க யார் வந்து வாலண்டியர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த உடல் வலிகள் இதெல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை வந்து கம்பேரிசனாக பார்த்தோன்னா, இந்த ஆஸ்பிரின் அப்படின்ற மெடிசன் வந்து ஹார்ட் டிசீஸ்க்கு எதிர்க்க எவ்வளோ வந்து நம்மளுக்கு பாதுகாப்பு தருதோ அதை விட 2 மடங்கு வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறது, மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறது நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிஷியலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 55 வயசு இல்லாட்டி அதுக்கு மேலே உள்ளவங்க வந்து வாலண்டியரிங்கில் இருக்கிறவங்க மற்ற மக்களை காட்டிலும் 44% அவங்க வந்து இறந்து போகிறதுக்கு வந்து சான்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட எஃபெக்ட் எப்படின்னா, எக்ஸசைஸ் பண்ணுறதை விட ஒரு வாரத்துக்கு 4 டைம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி மற்ற ஒரு நல்ல ஹெல்த்தியான காரியங்கள் செய்கிறத விட இதுக்கு வந்து ஸ்ட்ராங்கரான ரொம்ப எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா வாலண்டியர் பண்ணுறது வந்து ஒரு ஸ்மோக்கிங் விடுறது அளவுக்கு எவ்வளோ ஹெல்த்தியோ அந்த அளவுக்கு வந்து இது நம்மளுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு வந்து இந்த ரிசர்ச் சொல்லுது. அடுத்து கைண்ட்னஸ் மேக்ஸ் அஸ் ஹாப்பி. கனிவோடு இருந்தோன்னா நம்ம சந்தோஷமாக இருப்போம். மற்ற ஃபைண்டிங்ஸ் என்ன சொல்லுதுன்னா, வாலண்டியரிங்கும் சரி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் சரி நம்மளோட ஆங்ஸைட்டி பதற்றமாக நம்ம இல்லாமல் டிப்ரெஷனையும் வந்து நம்மளுக்கு குறைக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமாக எந்த ஏஜ் குரூப்பில் பார்த்தோம் அப்படின்னா, டீனேஜர்ஸ்க்கு வந்து அதிகமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அவங்களோட மென்டல் ஹெல்த்தில் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஆர்டிக்கல்லேருந்து இன்னொரு கோட் பண்ணியிருக்காங்க. அடலசன்ட் வயசில் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து யாரோட ப்ரைமரி மோட்டிவ் வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்களோ அவங்க வந்து மற்ற மக்களை அந்த வயசில் இருக்க மற்ற பசங்களை விட 3 மடங்கு ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி டீனேஜர்ஸ் யார் வந்து நிறையா கொடுக்குறாங்களோ சேரிட்டபிளாக யார் இருக்காங்களோ அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப மற்றவங்களோட ஆக்டிவாகவும் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தாராளமாக இருக்கிற பிஹேவியர், தாராள மனப்பான்மையோடு இருக்கிறவங்க வந்து இந்த டிப்ரெஷன், அந்த ஏஜ் குரூப்பில் வர டிப்ரெஷன், இந்த சூசைடல் தாட்ஸ் இது எல்லாத்துமே வந்து இல்லாமல் அவங்கள்ட்ட வந்து அது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த ரிசர்ச் சொல்லுது. அதே மாதிரி யாரெல்லாம் வந்து வாலண்டியரிங் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அவங்களோட ஸ்டடீஸில் மோசமாக இருக்கிறது, ஃபெயில் ஆகிறது அந்த மாதிரி இல்லாமல் அப்புறம் வந்து அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற கெட்ட விஷயங்கள் எதுலேயுமே வந்து அவங்க விழாமல் அதுக்கு வந்து சான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதில் அவங்க விழுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வாலண்டியரிங்கில் இருக்கிற டீனேஜர்ஸ் வந்து ரொம்ப காம்பிடெண்ட்டாகவும் அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்கும் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து சம்மரைஸ் பண்ணி பார்த்தோன்னா நம்ம இதில் இந்த ரிசர்ச்சிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம், அது வந்து சூரா 90 வசனம் 11-18 வரைக்கும் என்ன சொல்லுதோ அதுதான். அல்லாஹ் வந்து ஒரு சிஸ்டம் வடிவமைச்சிருக்காங்க. அங்கே வந்து ஹாப்பினஸ் வந்து கடவுளுக்கு சரணடைதில் தான் கிடைக்குது. ஸோ நம்ம இது எல்லாத்தையுமே வந்து அல்லாஹ் நம்மளுக்கு குரானில் என்னெல்லாம் பிஹேவியர்ஸ் என்னெல்லாம் கமாண்ட்மெண்ட் சொல்கிறாங்களோ இது எல்லாத்து மூலயமாவே வந்து நம்ம அடைய முடியும். அது வந்து நன்றி செலுத்துறதா இருந்தாலும் சரி, மற்றவங்கள்ட்ட கனிவுடையவங்களாக இருக்கிறது, சேரிட்டபிளாக இருக்கிறது, நம்மளோட கோபத்தை கட்டுப்படுத்துறது, மற்றவங்கள மன்னிக்கிறது, அந்த மாதிரி நிறையா வந்து எல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த ரிசர்ச்சர்ஸ் வந்து இவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா, இது எல்லாமே வந்து அதுக்கு யாரெல்லாம் வந்து முன் வந்தாங்களோ யாரெல்லாம் வந்து அந்த ரிசர்ச்சுக்கு ஒத்துக்கிட்டாங்களோ அவங்கள வச்சு பண்ணப்பட்டது. ஆனால் வந்து அல்லாவை திருப்திப்படுத்துறது தான் அவங்களோட நோக்கமாக இருக்கிற மக்களை வச்சு, சப்மிட்டர்ஸை வச்சு இந்த ரிசர்ச் வந்து நடத்தப்பட்டிருந்துச்சு அப்படின்னா மேபி அந்த ரிசல்ட்டோட முடிவுகள் வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருந்திருக்கும். ஸோ இந்த உலகத்தில் கிடைக்கிற நம்மளோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுக்குற பெனிஃபிட்ஸ், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து அந்த எட்டர்னல் ரிசல்ட்ஸும் வந்து இருக்குது. அந்த எட்டர்னல் ஹாப்பினஸ் அதுதான் வந்து நம்ம எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது, நிரந்தர மகிழ்ச்சி. ஸோ ஒரு முடிவாக நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து அந்த சுச்சுவேஷன் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும்
அந்த முடிவை எடுக்கிறது, கனிவோடு இருக்கிறது வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமான சாய்ஸாக இருந்தாலும், அது வந்து எவ்வளோ ஒரு கடினமான பாதையாக இருந்தாலும், நம்ம வந்து அல்லாஹ்வை அந்த சமயம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணணும். உறுதியோடு இருந்து அல்லாஹ் நம்மளை எப்படி கனிவோடு இருங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ அப்படி இருந்தோன்னா சூரா 52 வசனம் 26லேருந்து 28 வரைக்கும் சொல்கிற மக்களில் ஒருத்தவங்களாக நம்ம இன்ஷா அல்லாஹ் இருக்க முடியும். அந்த வசனத்தை படிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் முடிச்சிடலாம். சூரா 52 வசனம் 26லேருந்து 28 வரை. அவர்கள் கூறுவார்கள், நம் மக்களுக்கிடையில் நாம் கனிவுடனும் எளிமையுடனும் இருந்து வந்தோம். கடவுள் நமக்கு அருள்பாலித்து விட்டார். மேலும் கொடிய காற்றுகளின் வேதனையிலிருந்து நம்மை பாதுகாத்து விட்டார். நாம் அவரை இறைஞ்சி பிரார்த்திப்பவர்களாக இருந்தோம். அவர் மிக்க கனிவானவர், மிக்க கருணையாளர். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆர்டிக்கிளோட ஆத்தர் பேர் ஃபைஸ். சலாம் அலைக்கும்.